சஞ்சு சாம்சன் அது மட்டும் இல்லாமல் அவரோட மேனேஜர் பண்ணின ஒரு சம்பவம் இப்போ நம்ம சிஎஸ்கே ஃபேன்ஸ் எல்லாருமே கொண்டாடி தீர்த்துட்டு இருக்காங்க. அது என்ன சம்பவம், நம்ம சஞ்சு சிஎஸ்கே எப்படி எடுத்துகிட்டு வர போகிறாங்க அப்படிங்கிறத பற்றின ஒரு லேட்டஸ்டான அப்டேட் கிடச்சிருக்கு. இதை பற்றின ஒரு ஃபுல் டீட்டெயிலை பற்றியும் எம்எல்சி லீக்ல நம்ம சிஎஸ்கே டீம் மாஸ் கம்பேக்கை வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. தொடர் வெற்றி அடைஞ்சிட்டு இருக்காங்க. வெற்றிக்கான காரணம் என்ன, யாரெல்லாம் நம்ம சிஎஸ்கே டீமுக்கு வந்து ப்ளஸ்ஸாக இருந்துட்டு இருக்காங்க, இப்போதைக்கு என்னென்ன சம்பவத்தை பண்ணிட்டு இருக்காங்க, பாயிண்ட் டேபிளில் எந்த இடத்துல வந்து இருக்காங்க அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுக்கலாம், லைக்கை கொடுத்துருங்க. ஃபர்ஸ்ட் நம்ம சிஎஸ்கேவை பார்த்துடலாம். எம்எல்சி மேட்ச்சில் மாஸ் கம்பேக்கை வந்து கொடுத்துட்ருக்காங்க. ஐபிஎல்லை பொறுத்த வரைக்கும் சிஎஸ்கே சொல்கிற அளவுக்கு இல்லை, எதிர்பார்த்து இருந்தோம் பெருசாக, பட் சொல்கிற அளவுக்கு எதுவுமே இல்லை. எம்எல்சி மேட்ச்சில் அதுக்கெல்லாம் சேர்த்து இப்போ மாஸ் கம்பேக்கை நம்ம சிஎஸ்கே டீம் வந்து கொடுத்துட்ருக்காங்க. இது வரைக்கும் 3 மேட்ச் வந்து விளையாண்டுருக்காங்க. 3 மேட்ச்லையுமே வந்து மாஸாக வின் பண்ணியிருக்காங்க. மும்பைக்கு எதிராக, கல்கத்தாக்கு எதிராக அப்படின்னு மாஸ் கம்பேக்கை வந்து கொடுத்துருக்காங்க நம்ம டிஎஸ்கே டீம். இப்போதைக்கு டிஎஸ்கேவில் ஒரு சூப்பர் கேப்டன்ஷிப்பை வந்து பண்ணிகிட்டு இருக்காரு நம்ம ஃபாப்பு. மிகப்பெரிய கம்பேக் யாரெல்லாம் கொடுத்துட்ருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிஎஸ்கேவில் சொதப்பலாம் நம்ம கான்வே, அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா மார்க்கஸ் டோனிஸும் வந்து ஐபிஎல்லில் சிறப்பாக செயல்படலை. இவங்க எல்லாருமே மாஸ் கம்பேக்காக வந்து நம்ம டிஎஸ்கே டீமுக்காக கொடுத்துட்ருக்காங்க. நம்ம நூர் அகமது பவுலிங்கில் கலக்கிட்டு இருக்காரு. முக்கியமான நேரத்தில் விக்கெட்டெல்லாம் வந்து எடுத்து கொடுத்துட்ருக்காரு. பவர் பிளே அது மட்டும் இல்லாமல் டெத் ஓவர் அப்படின்னு எல்லா இடத்துலையுமே நம்ம ஃபாப் வந்து இவரை வந்து கரெக்டாக யூஸ் பண்ணிட்டு இருக்காரு. இப்போதைக்கு ஸ்குவாடை பொறுத்த வரைக்கும் சூப்பராக வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காரு நம்ம ஃபாப். எம்எல்சி மேட்ச்சில் இது வரைக்கும் நம்ம சிஎஸ்கே ஃபர்ஸ்ட் பேட்டிங் தான் வந்து பிடிச்சிட்டு இருக்காங்க. அந்த 3 மேட்சுமே வந்து வின் பண்ணியிருக்காங்க. பட் இருந்தாலும் பேட்டிங் பவுலிங் அப்படின்னு எல்லாத்துலேயுமே மாஸ் கம்பேக்கை வந்து கொடுத்துருக்காங்க. பாயிண்ட் டேபிளை பொறுத்த வரைக்கும் 2வது இடத்துல இருந்துட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட மாஸ் கம்பேக்காக நம்ம டிஎஸ்கே வந்து கொடுத்துருக்காங்க எம்எல்சி மேட்ச்சில். எனக்கு தெரிஞ்சு இந்த வருஷம் ஒரு நல்ல கம்பேக்கை வந்து கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இந்த வருஷம் நம்ம டிஎஸ்கேக்கான மேட்சாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அடுத்து நம்ம சஞ்சு சாம்சனை பார்த்தலாம். நம்ம சிஎஸ்கே டீமுக்கு வரப்போறாரு அப்படிங்கிறத நம்ம சிஎஸ்கே முடிவு பண்ணுறதுக்கு முன்னாடியே நம்ம சிஎஸ்கே ஃபேன்ஸ் எல்லாருமே வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருந்தோம். ஏன்னா அந்த மாதிரி எக்கச்சக்கமான அப்டேட்லாம் வந்து போயிட்டு இருந்து ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா நம்ம சிஎஸ்கே ஃபேன்ஸ் எல்லாருமே கொண்டாடி தீர்த்துட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட நம்ம சஞ்சு கன்ஃபார்மாக சிஎஸ்கேக்கு வரப்போறாரு அப்படின்னு தான் சொல்லணும். இப்போதைக்கு நம்ம சஞ்சுவை பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாவில் ஒரு அப்டேட்டை வந்து கொடுத்துருந்தாரு. அதாவது ஒரு ஸ்டோரியை போட்டு எல்லோ கூட தாண்டுற மாதிரி ஒரு அப்டேட்டை வந்து கொடுத்துருந்தாரு, ஜஸ்ட் மூவ் ஆன் அப்படிங்கிற மாதிரி. அதுக்கு பின்னாடி பேக்ரவுண்ட் சாங்கை பார்த்தீங்கன்னா தமிழ் சாங்கு தான் வந்து கொடுத்துருந்தாரு. ஸோ இதை வச்சு நம்ம சிஎஸ்கே ஃபேன்ஸ் எல்லாருமே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, சஞ்சு கன்ஃபார்மாக சிஎஸ்கேக்கு தான் வரப்போறாரு, இதுக்காக தான் இந்த அப்டேட்டை கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இருந்த நேரத்தில் நம்ம சஞ்சுவோட மேனேஜரை பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு அப்டேட்டை வந்து கொடுத்துருக்காரு. நம்ம சஞ்சுவை ட்ரேட் பண்ண போகிறாங்க அப்படின்னு எக்கச்சக்கமான போஸ்டர்லாம் வந்து ரிலீஸ் ஆகிட்டு இருந்தாலும் அதை யாருமே வந்து நம்புற மாதிரி இல்லை. பட் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த போஸ்டருக்கு நம்ம சஞ்சுவோட மேனேஜர் வந்து லைக் பண்ணியிருக்காரு. கிட்டத்தட்ட நம்ம சஞ்சுவாக இருக்கட்டும், அவரோட மேனேஜராக இருக்கட்டும், சிஎஸ்கேக்கு ட்ரேட் நடக்க போகிறத இப்போ வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நம்ம சிஎஸ்கே ஃபேன்ஸ் எல்லாருமே கொண்டாடிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லை, நம்ம சிஎஸ்கே அவரை எப்படி எடுத்துகிட்டு வர போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி எக்கச்சக்கமான அப்டேட்லாம் வந்து போயிட்டுருக்கு. நம்ம சிஎஸ்கே சஞ்சுவை எப்படி எடுத்துகிட்டு வர போகிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம அஸ்வினை கொடுத்துட்டு தான் ட்ரேட் பண்ண போகிறாங்க, எக்ஸ்ட்ரா காசு வந்து கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி ரீசெண்டாக அப்டேட் வந்து போயிட்டுருக்கு. இப்போதைக்கு கன்ஃபார்மாக பார்த்தீங்கன்னா நம்ம சஞ்சுவை சிஎஸ்கே டீமில் வந்து எடுத்துகிட்டு வர போகிறாங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். எனக்கு தெரிஞ்சு ட்ரேட் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. பட் கன்ஃபார்மாக பார்த்தீங்கன்னா ஆக்ஷனுக்கு வந்தால் நம்ம சிஎஸ்கே கன்ஃபார்மாக இவரை வந்து எடுத்துகிட்டு வருவாங்க. ஒரு குறைவான ப்ரைஸ்க்கு தான் வந்து எடுப்பாங்க. கிட்டத்தட்ட இப்போ வந்து அதிக தொகைக்கு இருக்காரு. கன்ஃபார்மாக ஆக்ஷனில் 2 இல்லைனா 3 கோடி ரூபா குறைவாக தான் வந்து எடுத்துகிட்டு வர போகிறாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு சிஎஸ்கே ட்ரேட் பண்ணுறத விட ஆக்ஷனுக்கு தான் வந்து போவாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நம்ம சஞ்சு சிஎஸ்கேக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் எவ்வளோ இருக்குது? நம்ம சிஎஸ்கே கொடுக்குற ஒரு மாஸ் கம்பேக்காக இருக்கட்டும், இதை பற்றின கருத்தாக மறக்காமல் நம்மளோட கமெண்ட் பாக்ஸில் தெரிவிச்சிருங்க.